வெல்கம் பேக் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட சாம்சங்கோட ஒரு புது பட்ஜெட் ஃபோன் தான் இருக்கு. சாம்சங் கேலக்ஸி A13 தான் இருக்கு. ஸோ போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து A23 வந்து போட்டிருப்போம். ஸோ அந்த வெர்ஷனோட ஒரு சின்ன டவுன் கிரேடான ஃபோன் தான் வந்து இது. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பாக்ஸ் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே பெருசாக கொடுக்கல. பின்னாடி பார்த்தீங்கன்னா அதோட கீ ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. FHD+ டிஸ்பிளே, குவாட் கேமரா, 5000 mAh பேட்டரிங்கிறது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே, இப்போ அதை வந்து ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ பாக்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பாக்ஸ் இருக்கு. ஸோ இந்த குட்டி பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிம் இஜெக்டர் டூல், அப்புறம் பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒர்க்ஸ் தான் வந்து இருக்கும். ஸோ சாம்சங் பார்த்தீங்கன்னா இப்போலாம் கேஸ் வந்து தரதில்லை. அது கீழே பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து ஃபோன் இருக்குது. இது எடுத்து இப்போதைக்கு சைடில் வந்து வச்சுக்கிறேன். வேறு என்ன இருக்குன்னு வந்து பார்ப்போம். ஸோ இங்கே நமக்கு பார்த்தீங்கன்னா சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சார்ஜர் பார்த்தீங்கன்னா 15 வாட் சார்ஜர் தான், 9 volts 1.67 amp. அப்புறம் ஒரு குட்டி பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து டைப் சி கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபோனோட கவரை வந்து எடுப்போம். ஸோ ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு இதுலேயுமே வந்து கிளாசி ஃபினிஷ் தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா அதில் கிளாசி ஃபினிஷ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே கைஸ், இந்த ஃபோனை வந்து செட்டப் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். இன்னைக்கு நம்ம வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா A2Z மொபைல்ஸ். A2Z மொபைல்ஸ் கரூரோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இங்கே கடையோட பேர் மாதிரி தான் எல்லா பிராண்ட்ஸோட A2Z மாடல்ஸ், ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் மாடல்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ எல்லா மாடல்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இவங்க லைவ் டெமோ ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு ஃபோன் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஃபோனை வாங்கலாம். ஓகே, இந்த லைவ் டெமோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லா கடையிலையும் இருக்கும். பட் இவங்க அதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கம்பேரிசன் டேப் வச்சுருக்காங்க. இந்த கம்பேரிசன் டேப்பில் நீங்கள் 2 மொபைல் ஃபோன்ஸ்க்கும் கம்பேர் பண்ணிக்கலாம். கம்பேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஃபோன் செட் ஆகுதோ நீங்கள் அதை வாங்கிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே S20 FEயும் OnePlus 8யும் நம்ம கம்பேர் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே இவங்க பெஸ்ட் ப்ரைஸில் வந்து பண்ணித்தராங்க. ஆல்சோ வீக்லி டிஃப்ரெண்டான ஆஃபர்ஸுமே வச்சுருக்காங்க. ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஃபோன்ஸ் மட்டும் இல்லாமல் இவங்க ஸ்மார்ட் டிவிஸும் வச்சுருக்காங்க. ரெட்மி, ரியல்மி, OnePlusோட எல்லா ஸ்மார்ட் டிவிஸுமே இங்கே கிடைக்கும். ஸ்மார்ட் டிவிஸ்க்கும் லைவ் டெமோ ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ வேறு லெவல். கடைசியாக இவங்க எல்லா அக்சசரிஸுமே வச்சுருக்காங்க. ஒரு சாதாரண கேஸ்லேருந்து ஸ்மார்ட் வாட்ச் வரைக்கும் எல்லாமே இருக்குது. இவங்களோட அட்ரஸும் கான்டாக்ட் நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், இந்த ஃபோனை வந்து ஃபுல்லாக செட்டப் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃபோனோட டிசைன் பற்றி பார்க்கலாம். ஸோ அந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாஸ்டிக்கில் தான் வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிளாசி பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் மிரர் மாதிரி நல்லா ரிஃப்ளெக்டிவாக வந்து இருக்குது. அதே சமயத்தில் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்கனால நீங்கள் வந்து ஒரு கேஸ் போட்டு யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸ்ன்னு வரையில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஹெட்ஃபோன் ஜாக் கீழே கொடுத்துருக்காங்க, மைக்ரோஃபோன் இருக்குது, டைப் சி போட்டிருக்கு, ஸ்பீக்கர் வந்து இருக்குது. லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எதுவுமே கொடுக்கல, சிம் ட்ரே மட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிம் ட்ரேல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ட்ரிபிள் ஸ்லாட்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் 2 சிம் ப்ளஸ் ஒரு மெமரி கார்டு போட்டு தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரைட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பவர் பட்டன் இருக்குது. ஸோ இந்த பவர் பட்டன்லேயே பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் எம்பெடடாக வந்து கொடுத்துட்டாங்க. இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பார்த்தீங்கன்னா செம ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. அதிலலாம் எந்த வித பிரச்சனையுமே வந்து இல்லை. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வால்யூம் கீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பட்டன்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா கிளிக்காக நல்லா டாக்டைலாகவே வந்து இருக்குது. அப்புறம் இந்த ஃபோனோட திக்னஸ்ன்னு வரையில் பார்த்தீங்கன்னா 8.8 mm திக்னஸ் வந்து இருக்குது. அப்புறம் வெயிட்னு வரையில் பார்த்தீங்கன்னா 195 grams வந்து இருக்குது. கலர்னு வரையில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் வந்து 4 டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த 4 கலரில் எந்த கலர்ஸ் யூஸ் பண்ணுவீங்க கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். முன்னாடி டிசைன் வரையில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் வந்து டியூ ட்ராப் நாட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதோட சின் சைஸ்ன்னு வரையில் பார்த்தீங்கன்னா சின் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. சின் சைஸை மட்டும் கொஞ்சம் லைட்டாக கம்மி பண்ணியிருக்கலாம். அடுத்து இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். ஸோ அந்த ஃபோனோட டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 6.6 inch. இதில் பார்த்தீங்கன்னா TFT LCD பேனல் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் வரையில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஃபுல் HD+க்கான சப்போர்ட் வந்து இருக்குது. ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட்டுன்னு வரையில் பார்த்தீங்கன்னா சேட்லியில் வந்து 60 Hz தான் வந்து இருக்குது. கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் பாயிண்டில் இவங்க வந்து 90 Hz வந்து கொடுத்துருக்கலாம். அப்புறம் இந்த ஃபோன்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஐ கம்ஃபர்ட் ஷீல்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல ஆப்ஷன். நைட் டைம் அப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். அப்புறம் டிஸ்பிளே ப்ரொடெக்ஷன் வரையில் பார்த்தீங்கன்னா சாம்சங் இதில் வந்து Gorilla Glass 5 வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரைஸ் பாயிண்டில் இந்த ஃபோனில் மட்டும்தான் வந்து Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷன் இருக்குன்னு நான் வந்து நினைக்கிறேன். அடுத்து ப்ராசர்னு வரையில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனில் வந்து 8 nm பில்ட் பண்ண exynos 850 தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ exynos 850 பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஆவரேஜான ப்ராசர்னு சொல்லலாம். ஸோ மீடியாடெக்கோட G80 அளவு கூட பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்காது. ஸோ இந்த ப்ராசர் பார்த்தீங்கன்னா G35க்கும் G80க்கும் நடுவில் வந்து இருக்குது பெர்ஃபார்மன்ஸ். அதனால் நீங்கள் வந்து பெர்ஃபார்மன்ஸில் இந்த ஃபோனில் வந்து சுத்தமாக வந்து எதிர்பார்க்கவே வந்து கூடாது. ரொம்ப முக்கியம் இருக்கும். கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ஒரு நல்ல ப்ராசர் வந்து கொடுத்துருக்கணும். அப்புறம் ஸ்டோரேஜ்னு வரையில் பார்த்தீங்கன்னா அதுலேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து UFS ஸ்டோரேஜ் கொடுக்காம eMMC 5.1 ஸ்டோரேஜ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். ரேம்னு வரையில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து LPDDR4X RAM வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதில் எந்த பிரச்சனையுமே வந்து இல்லை.
அடுத்து பேட்டரின்னு வரல பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து 5000 mAh பெரிய பேட்டரி வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த 5000 mAh பேட்டரி இந்த ஃபோனுக்கு வந்து தாராளமாக போகுதுன்னு வந்து சொல்லலாம். ஏன்னா அதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 60 Hz தானே, அதனால ப்ளஸ் இதோட ப்ராசஸரும் அந்தளவுக்கு பவர்ஃபுல் கிடையாதுனால அதுவுமே நல்லா பவர் எஃபிஷியண்ட்டாக வந்து இருக்கும். அதனால் பேட்டரி பற்றி நம்ம வந்து கவலையப்பட தேவையில்ல. அப்புறம் சார்ஜிங் வர பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெறும் 15 வாட் சார்ஜிங் சப்போர்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 15 வாட் சார்ஜிங் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணதுனால ஓரளவுக்கு ரீசனபிள் ஸ்பீடில் வந்து இதை சார்ஜ் பண்ணிடும். நெக்ஸ்ட் இந்த ஃபோன்ஸோட கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஃபோனோட பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 50 MP f1.8 அப்பர்ச்சரில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெறும் 5 MP அல்ட்ரா வைட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ஃபீல்ட் ஆஃப் வியூ பார்த்தீங்கன்னா 123 டிகிரி. அப்புறம் இதில் f2.2 அப்பர்ச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அல்ட்ரா வைடில் நமக்கு வந்து அட்லீஸ்ட் 8 MP ஆச்சு வந்து கொடுத்துருங்க. அப்புறம் ஆஸ் யூஸ்வல் 2 MP டெப்த் மேக்கரை வந்து கொடுத்துருக்காங்க. இதோட அப்பர்ச்சர் பார்த்தீங்கன்னா f2.4. அப்புறம் செல்ஃபி கேமரான்னு வரையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 8 MP செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இதோட அப்பர்ச்சர் பார்த்தீங்கன்னா f2.2. ஸோ இதோட கேமரா சாம்பிள்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதோட கேமரா இன்டர்ஃபேஸ் என்னென்ன மோட்ஸ் இருக்கிறது பார்க்கலாம். ஸோ நமக்கு லெஃப்ட் சைடு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் இருக்குது, ஃபோட்டோ இருக்குது, வீடியோ இருக்குது, மோரில் தான் மற்ற ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ மோரில் பார்த்தீங்கன்னா ப்ரோ மோட் இருக்குது, பனோரமா இருக்குது, ஃபுட் மோட் இருக்குது, மேக்ரோ வந்து இருக்குது. அப்புறம் வீடியோவில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து 1080p வரைக்கும் தான் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். சரி, ஓகே, இப்போ இதோட சாம்பிள்ஸ் தான் வந்து பார்க்கலாம். அடுத்து சாஃப்ட்வேர்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து லேட்டஸ்ட் ஒன் யூஐ தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒன் யூஐயில் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி புது ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு புது ஃபீச்சர் தான் பார்த்தீங்கன்னா இந்த கலர் பேலட்ஸ். ஸோ எப்படி ஸ்டாக் ஆண்ட்ராய்டில் நம்ம வால்பேப்பர் கலருக்கு ஏற்ற அப்படி தீமிங் வந்து சூஸ் பண்ணிக்க முடியுமோ, சாம்சங்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் இந்த ஃபோனில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் நமக்கு வந்து டிஃபால்ட்டாக வந்து எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபீட் தான் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு கூகுள் ஃபீட் பிடிக்கலன்னா நீங்கள் அதுவுமே இங்கே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் சாம்சங் கிட்ட பிடிச்ச விஷயம்னா இவங்க வந்து இன்னுமே சாம்சங்கோட டயர் ஆப் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதனால் நம்ம வந்து கால் ரெக்கார்டிங் இதில் வந்து பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ஃபோன்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நாக் செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு லெவல்னால நம்ம ஃபோன் பார்த்தீங்கன்னா செக்யூராக இருக்கும். அப்புறம் சாஃப்ட்வேர் வெர்ஷன் எதில் இருக்குது நம்ம வந்து பார்ப்போம். ஸோ அபவுட் ஃபோன் சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டு ஒன் யூஐவே தெரில, ஒன் யூஐ கோர் வெர்ஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வரையில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆண்ட்ராய்டு 12 தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 வருஷத்துக்கான ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்துடும். பட் ஆனால் 3 இயர்ஸ் வருமா இல்லையான்னு தெரியல. ஸோ 3 இயர்ஸ் வந்துச்சுன்னா இனிமேல் வந்து சூப்பராக வந்து இருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசி கண்டோம். ஸோ அந்த ஃபோனோட ப்ரைஸிங் வரையில் இந்த ஃபோனோட பேஸ் வேரியன்ட் 4+64GB பார்த்தீங்கன்னா 15,000 rupees வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நம்ம கிட்ட இருக்க வேரியன்ட் 4+128GB ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 17,500 rupees வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ்க்கு இந்த ஃபோன் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்தே வந்து கிடையாது. ஏன்னா இந்த ப்ரைஸ் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா ரெட்மி ரியல்மியில் வந்து ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஏன் சாம்சங்கோட ஓன் F23 பார்த்தீங்கன்னா இதோட ஆல்மோஸ்ட் எல்லா கேட்டகரியிலுமே ஒரு பெட்டரான ஆப்ஷன் வந்து சொல்லலாம். என்ன அந்த ஃபோனில் வந்து சார்ஜர் தூக்குனது தவிர பெருசாக எந்த கம்ப்ளைண்ட்ஸுமே வந்து சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.